என்டிபிசி எக்ஸாம் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. இதுல என்டிபிசி கிராஜுவேட் லெவல் சிபிடி ஒன்னோட கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கலாம், எவ்வளவு மார்க் எடுத்தா சிபிடி 2 ப்ரிப்பேர் பண்றது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுதான் டீட்டெயிலா என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ முதல்ல கட் ஆஃப் வந்து சொல்றதுக்கு முன்னாடி போன வருஷத்துல என்ன கட் ஆஃப் இருந்து சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்களேன், 2024ஓட என்டிபிசி கிராஜுவேட் லெவல் சென்னைக்கான கட் ஆஃப் வந்து யூஆர் கேட்டகரியா இருந்தா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 70க்கு மேலதான். இதே நம்ம ஓபிசி கேட்டகரியில இருந்தோம்னா இதுவும் வந்து 69, 74, 78, இதுவும் என்னன்னா 70க்கு மேல. இடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா 68, 70, 74 இருக்கு. எஸ்சி பொறுத்தளவுக்கு 72, 68, 63 இந்த மாதிரி இருக்கு. எஸ்டி பொறுத்தளவுக்கு 56, 57, 61, 62. இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் பாத்தீங்கன்னா 30 to 43 இந்த ரேஞ்சில் என்னன்னா கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கான ரீசன் வந்து பார்க்கலாம். எதனால இவ்வளவு கட் ஆஃப் வந்து போன வருஷம் வச்சாங்கன்னா, அந்த வருஷத்துக்கான வேக்கன்சி வந்து பாருங்களேன். ஆல் ஓவர் இந்தியாவோட வேக்கன்சி 8113 வேக்கன்சி. இதுல சென்னைக்கு மட்டும் ஆர்ஆர்பி சென்னைக்கோட வந்து பார்த்தோன்னா 436 வேக்கன்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா போன வருஷத்து. பட் இந்த வருஷத்து வந்து பாருங்க, இந்த வருஷத்துக்கானது பார்த்தோன்னா என்டிபிசி கிராஜுவேட் லெவல் 2025ஓட சென்னை ஜோனுக்கான வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா 187 வேக்கன்சி. போன வருஷம் வந்து 436, இந்த வட்டம் வந்து 187 தான் இருக்கு. சரி, ஆர்ஆர்பி சென்னை அதுல இருக்கதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன், 187 இருக்காம். இப்ப கட் ஆஃப் எப்போதுமே எதை பொறுத்ததுன்னா டெஃபினட்டா வேக்கன்சி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ப்ளே பண்ணும். அதோடு சேர்த்து கொஸ்டினோட ஸ்டாண்டர்டுமே இருக்கு. கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்ட், ரெண்டாவது வந்து வேக்கன்சி ரொம்பவே ப்ளே பண்ணும். மூணாவது வந்து ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஹையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அதுல இருந்து என்ன பண்ணுவான்னு வச்சுக்கேன், கழிச்சுக்கிட்டே வருவாங்க. இப்ப கட் ஆஃப் வந்து என்ன மாதிரி வந்து கால்குலேட் பண்றதுன்னா, சிபிடி 2க்கு வந்து செலக்ட் ஆகுறாங்கன்னா சிபிடி 1ல 15 டைம்ஸ் ஆஃப் த வேக்கன்சி. மொத்தம் எவ்வளவு வேக்கன்சி? 187 ரைட்டா. இதுல 15 டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2800. 2800 பிளஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னு வச்சுக்கலாம், சிபிடி 2க்கு வந்து என்ன கூப்பிடுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா, நல்லா கவனிங்க, இது என்னோட வந்து பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயரோட பேட்டர்ன் அண்ட் ரேங்க் மித்ரால ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ணதை வச்சு என்ன பண்றேன்னா இந்த கட் ஆஃப் வந்து சொல்றேன். இயூஆர் ஜெனரல் கேட்டகரியில இருக்கோம்னா 80ல இருந்து 85 கட் ஆஃப் வரும். ஓபிசியா இருந்தோம்னா 75ல இருந்து 80. இடபிள்யூஎஸ் பொறுத்தளவுக்கு 70ல இருந்து 75. எஸ்சி பொறுத்தளவுக்கு 65ல இருந்து 70. எஸ்டி பொறுத்தளவுக்கு 60ல இருந்து 70. எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்தளவுக்கு 40ல இருந்து 45. ஏன் இவ்வளவு கையா வச்சிருக்கேன்னா, பிகாஸ் ஆஃப் வந்து பாத்தீங்க வேக்கன்சி ரொம்பவே கம்மியா இருக்கு. 430 கிட்ட இருக்கும் போதே கட் ஆஃப் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் 70 கிட்ட இருந்தது. அப்ப இந்த வருஷம் கம்மியா இருக்கனால கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சு கீழே வரலாம். இப்ப 70க்கு மேல நல்லா கவனிங்க, 70 பிளஸ் கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா இந்த கேட்டகரி இருந்தாலும் சரி, தாராளமா என்ன பண்ணுங்கன்னா சிபிடி 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்காகனா நீங்க பார்த்தது, அதாவது ரேங்க் மெத்ரால ஸ்கோர் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ரா ஸ்கோர் இருக்கும் ரைட்டா. பட் நம்மளுக்கு வந்து நார்மலைஸ்டு ஸ்கோர் அப்படின்னு வந்து ஆட் ஆகும். ஏன்னா நிறைய ஷிஃப்ட்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுனால ஷிஃப்ட்டை பொறுத்து வந்து கொஸ்டினோட வந்து லெவல் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நார்மலைஸ் ஸ்கோர் வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால என்னன்னா ஒரு 2-3 மார்க் வந்து வேரியேஷன்ஸ் வரலாம். அதனால என்ன பண்ணுங்கன்னா 70க்கு மேல இருந்தீங்கன்னா தாராளமா சிபிடி 2 வந்துன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இது வந்து கட் ஆஃப். இப்ப நான் 70க்கு மேல இருக்கேன், நான் வந்து சிபிடி 2 ப்ரிப்பேர் பண்ண முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். 3 செக்ஷனா என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சிபிடி 2ல வந்து இருக்கும். சிபிடி 1 மாதிரி தான் வந்து சிபிடி 2 இருக்கும். பட் கொஸ்டினோடது வந்து மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரைட்டா. ஜென்ரல் அவேர்னன்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், மேத்தமேட்டிக்ஸ் வந்து இருக்கும். இப்ப இந்த ஜென்ரல் அவேர்னன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை எப்படி 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்த கொஸ்டின் வந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது அந்த 50 கொஸ்டினா இருக்கிற ஜென்ரல் அவேர்னன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எதுக்கு நான் வெயிட்டேஜ் கொடுக்கணும்,
எப்படி ஸ்மார்ட்டா லேர்ன் பண்ணா என்னால வந்து ஹை ஸ்கோர் பண்றது. நீங்க மிச்சம் இருக்கிற டாபிக் லைக் வந்து என்னன்னா மேத், ரீசனிங் எல்லாமே ஒரு கான்செப்ட் தான். ஜஸ்ட் அந்த கான்செப்டை மைண்ட் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு எக்ஸாம் வரைக்கும் என்னன்னா மைண்ட்ல இருக்கும். ஆனா ஜிகே வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படி கிடையாது. அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்கணும், ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய ஃபேக்சுவலான பாயிண்ட்ஸ் இருக்கும் ரைட்டா. ஸோ அதை எப்படி வந்து ஸ்மார்ட்டா லேர்ன் பண்ணு சொல்லி தான் வந்து நான் கம்ப்ளீட்டா பார்க்க போறேன். இப்போ நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சுன்னா, இப்ப சிபிடி 1 எழுதிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா வாட்ஸ்அப்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஜிகே வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து 100 ஸ்டூடெண்ட்மே சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே வந்து சிபிடி 2ல வந்து நல்ல ஸ்கோர் பண்ணதா சொன்னாங்க. அண்ட் குரூப் டீமே வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் உங்களுக்கு வந்து என்னன்னா சப்போஸ் டவுட் வரலாம்ல, நீங்க சொல்றதை நான் ஃபாலோ பண்ணலாமா இல்லையானா, என்ன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு தான் வந்து என்ன பண்ண போறேன்னா உங்களை நான் கைடே பண்ண போறேன். ஸோ அதனால ட்ரஸ்ட் மீ, ப்ராசஸை வந்து என்னன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களால எக்ஸாம்ல என்ன பண்ண முடியும்னா நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், ஜென்ரல் அவேர்னன்ஸ், மேத்து, ரீசனிங். அவேர்னன்ஸ்ல இருக்கிற இந்த 50 கொஸ்டின் என்ன இதுல அதிகமா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு, அதுதான் வந்து நான் சொல்ல போறேன். இதுல டீடைல் சிலபஸ் பார்த்தா, ஸோ ஜென்ரல் அவேர்னன்ஸோட டீடைல் சிலபஸ்ல நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாத்தையும் வந்து ஒரே லைன்ல பார்க்கணும்னு வச்சுக்கலாம். கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு மொத்தமா 20 டாபிக் கிட்ட என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கு. இதுல எதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படின்னு தெரியணும்ல, அதை நான் வந்து சொல்றேன். நல்லா கவனிங்களேன். சிபிடி 1ல இருந்ததா சிபிடி 2ல இருக்கும். பட் என்ன கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா சிபிடி 1ல மொத்தமே வந்து 100 கொஸ்டின் தான். ஆனா சிபிடி 2ல மொத்தமே பார்த்தோன்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து வரும் ரைட்டா. அதுல பாருங்க, கரண்ட் ஈவெண்ட், ஸோ கரண்ட் அஃபேர் டெஃபினட்டா வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். இப்போ நான் சிபிடி 2 ப்ரிப்பேர் பண்ண போறேன், எந்த மாசத்தோட கரண்ட் அஃபேர் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது எப்ப எக்ஸாம் வருதோ அதுல இருந்து என்ன பண்ணுங்கன்னா 1 இயர். ஸோ எக்ஸாம் வர மந்த்துக்கு முன்னாடில இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரி வந்து சொல்றேன் என்னென்ன டாபிக் இருக்குன்னா, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ். சயின்ஸ் பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக் என்சிஆர்டில என்ன இருக்கோ அதுதான் வந்துன்னா கொஸ்டினா எடுப்பாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்தியன் லிட்ரேச்சர், மனுமன் அண்ட் பிளேசஸ், இதெல்லாமே வந்து ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஜெனரல் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், யூஎன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன், என்வரன்மெண்டல் இஷ்யூஸ், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், ஃபேமஸ் பர்சனாலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக்கோட வேரியஸ் டாபிக். ஸோ இதுதான் என்னன்னா அந்த 50 கொஸ்டினுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சிலபஸ்ல வந்து இருக்கிறது. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கலாம். இந்த 8 டாபிக்ல வந்து அடைக்கிறலாம். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர் அண்ட் வந்து கரண்ட் அஃபேர். நான் ஒவ்வொன்றா சொன்னேன். இப்போ ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு 3ஆ பிரிப்போம் ரைட்டா. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இங்க இருக்கிற 13 டாபிக் என்ன ஆகணும்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி டயர் 1க்கு வந்து சிபிடி 1ல நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்றீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்கன்னு அர்த்தம். அது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும். அதை ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் சிபிடி 2லையும் என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும். சிபிடி 1 வந்து ஜஸ்ட் வந்து குவாலிஃபை தான். நீங்க வந்து டயர் 2ல என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் உங்க கட் ஆஃபை தீர்மானிக்கும். ஸோ அதனால ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். மெடிவல் ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு இந்த 8 டாபிக் என்ன ஆகும்னா ப்ரிப்பேர் பண்ணணும். மாடர்ன் ஹிஸ்டரி, ஸோ மாடர்ன் ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு இந்த 13 டாபிக். இது எல்லாத்தையுமே ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு தெரியும். இது எல்லாமே நான் இந்த மாதிரி டீச் பண்ணியிருப்பேன்னா மைண்ட் மேப் வேல தான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். எதுக்காக மைண்ட் மேப் அப்படின்னா, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி எல்லாமே அதிகமான ஃபேக்சுவல் பாயிண்ட். நான் போயிட்டு வந்து என்னன்னா புக்கை வச்சு லேர்ன் பண்ணா இல்லை நான் நோட்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணா நம்ம எவ்வளோ டைம் ரிவிஷன் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதே நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு நான் மைண்ட் மேப்ல கொடுத்துன்னு வச்சுக்கலாம். டக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணுவோம். அடுத்து ரிவிஷன் தானே பண்ண போறோம். அப்ப ஜஸ்ட் என்னன்னா அந்த மைண்ட் மேப்பை மட்டும் வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம்ல எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஓகே எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்ணிட்டு போனா இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்து ஜியாகிரபி. ஜியாகிரபில 2ஆ பிரிப்போம், வேர்ல்டு ஜியாகிரபி அண்ட் இந்தியன் ஜியாகிரபி. ஸோ வேர்ல்டு ஜியாகிரபில இந்த 10 டாபிக் வரும். இந்தியன் ஜியாகிரபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்தியன் ஜியாகிரபில தான் எடுப்பாங்க. இதுல மொத்தமா பார்த்தா 12 டாபிக் ஆட் ஆகும். பாலிட்டி, ஸோ இந்தியன் பாலிட்டி கம்ப்ளீட்டா பார்த்தோன்னு வச்சுக்கலாம் 16 டாபிக் வரும். எக்கானமி மொத்தமா வந்து 10 டாபிக். இப்ப
சயின்ஸை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக் இருந்தா படிச்சா போதும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு, ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அவன் என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து என்ன கேட்பான்னா சயின்ஸ்ல வந்து கேட்பான். பயாலஜில பயாலஜி பொறுத்தளவுக்கு இந்த 10 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். இது அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கிறத வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு இந்த 9 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸுக்கு வந்து இந்த 12 டாபிக். இன்னும் ஞாபகத்துல வச்சுக்கணும். என்டிபிசி பொறுத்தளவுக்கு ரொம்ப டெப்தா போய் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பேசிக் தெரிஞ்சா போதும். அதாவது நீங்க குரூப் டி எக்ஸாம் இல்ல அதர் வந்து ஜேஇ ஆர்ஆர்பிஎல் இருக்கிற ஜேஇ எக்ஸாம், டெக்னீஷியன் எக்ஸாம் இதுக்கெல்லாம் என்னன்னா கொஞ்சம் டெப்தா படிக்கணும். ஏன்னா சயின்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா கேட்பாங்க. பட் என்டிபிசி பொறுத்தளவுக்கு ரொம்ப மேலோட்டமா எடுப்பாங்க. ஸோ அதனால வந்துன்னா பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாவே வந்து உங்களுக்கு போதுமானதான். அடுத்து கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்தளவுக்கு இந்த 7 டாபிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ளதான் என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுல ரொம்ப கம்மியான டாபிக். இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே முடிச்சு என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடணும். ஓகே, அடுத்து போலாம். ஸ்டாட்டிக் ஜிகே. இதுலதான் நிறைய ஸ்டூடெண்ட்க்கு என்ன மார்க் போறது. ஏன்னா மிச்சம் இருக்கிற டாபிக் கூட ஈஸியா என்ன பண்ணிடுவாங்கன்னா என்ன கொடுத்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேல இந்த டான்ஸ், ஃபெஸ்டிவல், ஆர்ட்டோட பர்சனாலிட்டி, புக்ஸ் அண்ட் ஆதர், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது. ஸ்போர்ட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஏதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. அதே மாதிரி சென்சஸ். இந்த மாதிரி ஏரியாவை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப செலக்டிவா, அதாவது ப்ரிப்பேர் பண்றத அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணா மைண்ட்ல வச்சுக்கிறணும். ஸோ அதுதான் இந்த மாதிரி டாபிக்ல வந்து ஸ்கோர் பண்றதுக்கான வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க, ரொம்பவே வந்து யோசிக்க வேண்டிய டாபிக். ஜிஎஸ் ஜென்ரல் அவேர்னன்ஸ் அப்படின்னு வந்தாவே மைண்ட்ல எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்குது என்ன, கரண்ட் அஃபைர் என்னதான் சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 2025 ஜனவரியில இருந்து 2025 ஜனவரி ஆன்வர்ட்ஸ் அதுல இருந்து என்னன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஸோ பிடிஎஃப் வந்து என்னன்னா கோர்ஸ்ல வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நான் கொடுக்கறத மட்டும் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா டீட்டெயிலா வந்து பார்த்துட்டு வாங்க. எதுக்காக சொல்றேன்னா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கேன். ஸோ எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவுதான் கரண்ட் அஃபேர் படிச்சாலும் ஒரு அளவுக்கு மேல என்னன்னு வச்சுக்கலாம், நம்ம படிக்காத தாண்டி கொஸ்டின்ஸ் வரதான் செய்யும். அது வந்து என்னன்னா நம்ம மைண்ட் வந்து ஏத்துக்கிறணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். தெரியலையா, கரண்ட் அஃபேர்ல தெரியா, தாராளமா என்ன பண்ணிட்டு போங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா தேவையில்லாம கை வச்சு நெகட்டிவ் போயிடக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன். ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்றீங்களா, அதை ஒரே சோர்ஸே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு அதை ரிவிஷன் பண்ணுங்க போதும். இங்க சோர்ஸ் தராங்க, இங்க சோர்ஸ் தராங்க, சில இது மேகசின் கொடுக்குறாங்க, சில பேர் ஃப்ரீயா பிடிஎஃப் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு வந்து என்னன்னா மைண்டுக்குள்ள ஏத்தி எதுவுமே யூஸ் இல்லாம ஆக்கிராதீங்க. ப்ரிப்பேர் பண்றத ரொம்ப ஷார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுல எவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதுதான் வந்து மேட்டர். சரி, கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு நான் இப்ப யாரெல்லாம் வந்து சிபிடி 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்களோ உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் இருக்கும் ரைட்டா. அந்த பேசிக்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா என்டிபிசி எக்ஸாம் இப்ப சிபிடி 1ஓட வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும். சிபிடி 1ஓட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கானது வந்து பேசிக்ஸ் பேசிக்ஸ் வச்சு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்றது, அதன் மூலம் முடிஞ்சா வந்து ஒரு டெஸ்ட் போறது. இந்த மாதிரி பேட்டர்ல வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா பேசிக்ஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்குன்னா ரிவிஷன் தான் ப்ராப்ளமா இருக்கும். அந்த ரிவிஷனை பண்றதுக்கு தான் வந்து இந்த கொஸ்டின் சீரிஸ். இது இன்னொன்னு வந்து நீங்க எழுதின கொஸ்டின் பேப்பர்லயே, அதாவது நீங்க மார்க் வாங்கியிருப்பீங்க. பட் இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம், ஏன் சில கொஸ்டினை வந்து என்னன்னா நம்ம ஆன்சர் பண்ணல. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கங்க. அதுல ஒவ்வொரு டாபிக்கா ஜிஎஸ் அப்படின்னு போட்டுங்க. அதுல ரைட்டான கொஸ்டினை விட்டுருங்க. ராங்கான கொஸ்டினை மட்டும் வந்து பாருங்க. எதனால ராங் ஆச்சு, ஸோ ராங்குக்கான ரீசன் என்ன, எனக்கு தெரிஞ்சே நான் வந்து தப்பு பண்ணியிருக்கிறேன், சில்லி மிஸ்டேக்கா, இல்ல எனக்கு உண்மையிலேயே அந்த அவங்க கேட்ட கேள்வியே என்னன்னே தெரியலையா, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்க. எதுக்காகனா நீங்க எழுதின கொஸ்டின் பேப்பரை நீங்க அனலைஸ் பண்ணும்போது எதுல தப்பு பண்றோம், எதுல நம்ம வீக்கா இருக்கோம், எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன பண்ண முடியும்னா இருக்கிற தப்பையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றது. ஓகே, இது இருக்கா. இப்ப என்னன்னா டெஸ்ட்டுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்றது வந்து டெஸ்ட் புக் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் வந்து பெஸ்டா இருக்கும். பட் இல்ல எனக்கு வந்து வேற ஏதாவது சோர்ஸ் சொல்லுங்கன்னு நினைச்சீங்கன்னா மார்க்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இதுவுமே என்னன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ என்டிபிசிக்கு தேவையான ஸ்டாண்டர்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ல வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற டைம்குள்ள கோர்ஸ் வந்து என்னன்னா ஜாயின் பண்ணிருங்க. ஸோ கோர்ஸ் எல்லாமே வந்து நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணேன். ஆப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண இந்த மாதிரி வரும்.
இதுல என்ன அப்படின்னா அந்த ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும், அதோட அட்டாச்சா மேத்துமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ மேத் வந்து என்ன ரிவிஷன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ப்ராப்பர் ரிவிஷனுக்கானது வந்து கொடுத்துருப்பேன். கம்ப்ளீட் ஜிகே தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் நான் மேத் 2 டாபிக் மட்டும் தான் டீச் பண்ணுவேன். ஸோ அதனால நான் கொடுக்கறது வந்து என்னன்னா என்னோட பெஸ்ட் வந்து கொடுப்பேன். இன்னொன்று முக்கியமான ஒரு இது என்னன்னா ஆன்லைன் பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போறீங்கன்னு வச்சுக்கலாம். அங்க என்னன்னா அங்க எப்படி எடுத்தாலும் அவங்க கொடுக்கறத நீங்க வந்து படிச்சாகணும். பட் ஆன்லைன்ல வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு டாபிக்குக்கும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்க டீச்சரை வந்து என்ன சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜிகேக்கு என்ன சூஸ் பண்றீங்க, மேத்துக்கு இன்னொரு சேனல் சூஸ் பண்றீங்கன்னா அதை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. யாரு பெட்டரா இருக்காங்களோ அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் ஒரு டாபிக் மட்டும் எடுக்கிறேன். ஸோ ஜிகே நான் எடுக்கிறேன்னா ஜிகேல நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணிருப்பேன்னா மேத்துக்குன்னு இருப்பாங்க, அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. அண்ட் ஆல்சோ சிபிடி ஒன்ல நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து இந்த என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து சொல்லலாம். அது மூலம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன், ஓகே நம்ம ஸ்டூடெண்ட்டும் வந்துன்னா நம்ம சொல்லும் போது ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல, அதனாலதான். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.